காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. விட்டோபாவுடைய பக்தர்கள் இந்த உலகம் முழுக்க காணப்படுகிறார்கள். அப்படி ஹரிநாம சங்கீர்த்தனத்தில் தன்னை மறந்து அதில் லயித்து கிடந்த ஒரு பக்தனை பற்றிய கதை. ஏன்னா நாம் பக்தன்னு சொன்னால் அவன் செல்வந்தனாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நாம் என்ன ஒரு பாடலை நாம் கேள்விப்பட்டிருப்போம்னாக்கா, நினைப்பதற்கு நமக்கு மனம் வேண்டும், அவனுடைய நாமத்தை ஜெபிப்பதற்கு நமக்கு நல்ல ஞானம் இருக்க வேண்டும். இது இருந்தால் போதும் அல்லவா, நாம் இறைவனிடம் பக்தி செலுத்தலாம் அல்லவா. என்ன தொழில் செய்கிறோம் என்பது முக்கியம் கிடையாது. நாம் இறைவனிடம் மிகுந்த அன்பாக இருக்கிறோமா, பக்தி செலுத்துகிறோமா, இதில் தான் நம்முடைய தெய்வீக அம்சம் பொருந்தி இருக்கிறது. இப்படி மண்பாண்டம் செய்யும் தொழிலாளியாக பிறந்தாலும் இறைவனிடம் மாறாத பக்தி கொண்ட குபா கும்பருடைய வரலாற்றை தான் நாம் இன்று காண இருக்கிறோம். நாம் பாண்டுரங்க விட்டலனுடைய பக்தனான கோரா கும்பருடைய வரலாற்றை கேள்விப்பட்டிருக்கலாம். அவரும் ஒரு மண்பாண்ட தொழிலாளி. அவருக்கு எப்படி ஒரு அற்புதமான அதிசயத்தை நிகழ்த்தினார் பாண்டுரங்க பகவான் என்பதை பற்றி நாம் பார்த்திருக்கலாம் கோரா கும்பருடைய வரலாற்றிலே. ஆனால் இன்று நாம் காண இருப்பது அதைவிட ரொம்பவும் அதிசயமான ஒரு கதை. இவரும் மண்பாண்ட தொழிலாளி. மார்வார் தேசத்தில் ஜிதடம் என்ற ஒரு சிறிய நகரம். அந்த நகரத்திலே இவர் குயவர் குலத்தில் அவதரித்தவர். இவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு மாதத்தில் 30 நாட்கள் இருக்கின்றன. ஒரு நாளைக்கு ஒரு மண்பாண்டம் செய்வார். அவ்வளவுதான் இவருக்கு சக்தி இருந்தது. ஆனால் அது என்ன பண்ணுவாருன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மண்பாண்டம் செய்கிறார் அல்லவா, களிமண்ணை பிசைந்து அதை மாத இறுதியில் சூளையில் வேக விட்டு விடுவார். அப்புறம் என்ன பண்ணுவார்னா, அதை பிரித்து எடுப்பார், அதை விற்று விடுவார். விற்று என்ன பண்ணுவார்னா, மாத கடைசியில் பாண்டுரங்க விட்டலனுடைய ஹரிபாகவத கோஷ்டி இருக்கும் அல்லவா, அதற்கு இவர் வயிறார அன்னமிடுவார். இது அவருக்கு மிகவும் பிடித்தமான இறை தொண்டு. இந்த இறை தொண்டை அவர் நியமமாக செய்து வந்தார். எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல். அவருக்கு என்ன ஒரு ஆசைனா, நாம் மாதந்தோறும் எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பது முக்கியம் கிடையாது, ஆனால் வயிறார ஒரு அடியாருக்காவது நாம் அன்னவிட வேண்டும் என்பதில் ரொம்பவும் அவர் அக்கறையாக இருந்தார், பொறுப்பாக இருந்தார். அவருடைய மனைவியும் இந்த இறை தொண்டிற்கு உறுதுணையாக இருந்தார். இந்த இப்படி நியமத்தோடு அவர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, அப்போ அந்த நகரத்தில் புதிதாக பட்டமேற்று கொண்டிருக்கும் அரசனானவன் ஒரு புதிய அறிவிப்பை வெளியிடுகிறானா. அது என்னன்னா, குயவர் தொழில் செய்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, நீங்கள் எவ்வளவு வேணால் மண்பானைகள் செய்து விற்று கொள்ளுங்கள், அது உங்களுடைய கைத்திறமையை பொறுத்தது, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆனால் ஒவ்வொரு மண்பாண்ட தொழிலாளியும் அவருக்கு மாதத்திற்கு 10 மண்பாண்டங்களை வரியாக கொடுத்து விட வேண்டுமாம். இப்படி ஒரு அரசு அறிவிப்பை வெளியிட்டான். ஆனால் இதனால் பாதிக்கப்பட்டது யாருன்னா, குபா கும்பர். ஏன்னா அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு நாளைக்கு ஒரு மண்பாண்டம் தான் செய்வார். இப்போ 30 நாளைக்கு 30 மண்பாண்டங்கள் ஆயிற்றா, அதை சூளையில் வேக விட்டால் 30 தானே கிடைக்கும். இதை 10 கொடுத்து விட்டால் மீது என்ன தேர முடியும் அவருக்கு? 10 நாட்கள் அவர் பட்டினியாக இருக்க முடியுமா? அதுபோக இவர் அடியார்களுக்கு அன்னமிடுவது இவருடைய இறை தொண்டு, இது பாதிக்கப்படும் அல்லவா. அதனால் என்ன பண்ணுறதுன்னு இவருக்கு தெரியலையா. அதனால் இவர் என்ன பண்ணுறாராம், விடியற் காலை வேலையில் எழுந்திருந்தவுடன் என்ன பண்ணுவாருன்னா, களிமண்ணை பிசைந்து கொண்டிருக்கும் பொழுது, கிருஷ்ணா நீ தான் என்னை காப்பாற்றணும், ஏன்னா நான் ஒரு நாளைக்கு ஒரு மண்பாண்டம் தான் செய்கிறேன், மாத இறுதியில் அதை சூளைக்கு போடுறேன், எனக்கு 30 மண்பாண்டங்கள் தான் ஒரு மாதத்திற்கு கிடைக்கும், இதை விற்று வரக்கூடிய பணத்திலே உன்னுடைய அடியார்களுக்கு நான் அன்னமிடுகிறேனே, இது தடைபடக்கூடாது கிருஷ்ணா, நீ தான் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு ரொம்ப இறைஞ்சுதலோடு ஒரு விண்ணப்பம் செய்கிறாராம். கிருஷ்ணருக்கு இந்த வேண்டுகோள் கேட்டு விட்டதோ என்னவோ அது நமக்கு தெரியாது. ஆனால் என்ன பண்ணுறாரு பாருங்க, 30 நாட்களும் 30 மண்பாண்டங்கள் செய்துவிட்டு சூளையில் அடுக்கும் பொழுது இவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, கிருஷ்ண பரமாத்மாவுடைய லீலையை. ஏன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த சூளைகள்லாம் எரிந்து முடிந்து அந்த மண்பானைகளை எடுப்பார்கள் அல்லவா, சுட்ட மண்பானையை. அப்பொழுது பார்த்தால் 10 அதிகமாக இருக்கிறதா. அதாவது என்ன சொல்ல வரார் இவர், கிருஷ்ண பரமாத்மா சொல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு உண்மை என்னன்னா, உனக்கு தேவை என்ன, ஒரு 10 மண்பானைகள் உனக்கு எக்ஸ்ட்ராவாக வேணும், அதிகமாக வேணும் இல்லையா, ஏன்னா ராஜாவுக்கு நீ வரி கட்டணும், சரிப்பா அதை நான் உனக்கு கொடுத்து விட்றேன். உன்னுடைய உழைப்பு என்ன, 30 மண்பாண்டங்கள், அது உனக்கு கிடைத்து விட்டதல்லவா, நீ சென்று சந்தையில் விற்று கொள்ளலாம், அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்திலே நீ அடியார்களுக்கு அன்னமிடலாம், தாராளமாக செய்யப்பா உன்னுடைய அன்னதான தொண்டை அப்படின்னு ஒரு சமிஞ்சையை கொடுத்து விட்டார் பாண்டுரங்க விட்டலன். இவருக்கா ரொம்ப சந்தோஷமாக போச்சுதான். நாம் நினைக்கலாம், நாம் கோடி ரூபாய் கிடைச்சாதான் சந்தோஷமாக இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது.
நாம் நினச்சது நல்லபடியாக முடிஞ்சாலே நம்மளுடைய சந்தோஷம் அதிகமாக இருக்கும். அதுவும் இறை தொண்டுனாக்கா ரொம்பவும் சந்தோஷம் ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படித்தான் இருந்தது குபா கும்பருக்கு. ஆஹா, நாம் என்ன கேட்டோம் கிருஷ்ணகிட்ட, ஒரு 10 மண்பானை தானே எக்ஸ்ட்ராவாக கேட்டோம், கொடுத்துட்டான் இல்லையா கிருஷ்ணன், அதுவே போதுமப்பா எனக்கு அப்படின்னு ரொம்பவும் சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறாராம். ஆனால் கிருஷ்ணன் பாருங்க, ஒரு பக்கம் நமக்கு இந்த அதிசயத்தை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் சோதனையும் வைப்பான் இல்லையா. ஏன்னா அவன் அப்படிப்பட்டவன் தானே. ஏன்னா கொஞ்சம் கஷ்டப்படுத்தி தான் பார்க்கலாமே. ஏன்னா சந்தோஷத்தை கொடுத்தா மட்டும் கிருஷ்ணன் கொடுத்தான்னு கை கூப்புறோம் இல்லையா. ஏன் சோதனை வச்சா மட்டும் நம்ம என்ன நினைக்கிறோம், ஆஹா இறைவா உன்னையே கும்பிட்டுக்கிட்டு இருக்கனே காலம் முழுக்க, எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்கலாமான்னு நம்ம மன்றாடுறோம் இல்லையா. அப்படி செய்கிறாரா என்று பார்க்கலாமே என்று கிருஷ்ணனுக்கும் ஒரு ஆசை விட்டது போல. இப்போ என்ன பண்ணுறாருன்னு பாருங்க. இப்படித்தான் ஒரு நாள் என்ன பண்ணுறார் குபா கும்பர், 30 மண்பாண்டங்களை செய்து விட்டார். அதை சூளையிலும் அடுக்கி விட்டார். ஒரு 3 நாட்கள் கழித்து எடுத்து பார்க்கிறார். ஏன்னா தீயிட்ட சூளைகள் எல்லாம் அந்த மண்பாண்டங்கள் வெந்து விட்டு இருக்கும் அல்லவா. அப்பொழுது சுட்ட மண்பானையை பார்க்கும்பொழுது எக்ஸ்ட்ராவும் இருக்கான். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். சரிப்பா, இதை கொண்டு போய் விற்றுட்டு நாம் மறுபடியும் சந்தைக்கு போயிட்டு வேண்டிய மளிகை சாமான் எல்லாம் வாங்கி நாம் அடியார்களுக்கு அன்னமிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்காரா. ஏன்னா இவரோ மண்பாண்ட தொழிலாளி, இவர் எத்தனை பேருக்கு எத்தனை அடியார்களுக்கு அன்னமிட முடியும். குறைந்தபட்சம் ஒரு 10-20 பேருனா இவர் சமாளித்து விடலாம் எங்கேயாவது கடனை வாங்கி. ஆனால் கடவுள் அனுப்பிய கோஷ்டியை பாருங்க, ஒரு பாகவத கோஷ்டி அந்த ஊருக்கு வருகிறதாம். என்னன்னா ஒருத்தர் 2 பேர் கிடையாது, 200 பேர் விட்டார்களாம் பாகவத அடியாரர்கள் அந்த ஊருக்கு. அவங்க வந்த உடனே கேட்குறாங்களாம், ஐயா இந்த ஊரில் அன்னமிடுவார் உண்டோ அப்படின்னு கேட்கும் பொழுது எல்லாரும் கை காட்டுறாங்களாம் குபா கும்பரை. ஐயா இந்த அடியார் அன்னமிடுவார் ஐயா எல்லா அடியார்களுக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது இவருக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இத்தனை அடியார்கள் வந்திருக்கிறார்கள் அல்லவா. ஆனால் இவர் கையில் இருக்கிற காசுக்கு இவ்வளவு பேருக்கு இவரால் அன்னமிட முடியாது. இது ஒரு முதல் கஷ்டம் இவருக்கு. ஆனால் அவர் கொஞ்சம் கூட தயங்கலை. என்ன பண்ணுறாருனா, அந்த ஊரில் மிகப்பெரிய வணிகன் இருந்தான், அவனுக்கு பெரிய மளிகை கடை இருந்தது. அங்கே போய் இவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, ஐயா எனக்கு இவ்வளவு பணம் வேண்டும், என்னன்னா எனக்கு பணமாக கொடுக்காதீங்க, 200 அடியாறுகளுக்கு அன்னமிடுவதற்கு வேண்டிய அந்த மளிகை பொருட்களை நீங்கள் கொடுத்து விடுங்கள் கடனாக, அதற்கு உண்டான என்ன உழைப்போ அதை நான் உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன் ஐயா அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் விஷயமாக என்ன பண்ணுறான் அந்த வணிகன், 200 பேருக்கு வேண்டிய மளிகை பொருட்களை கட்டி கொடுத்து விடுகிறான் வீட்டுக்கு. இவருக்கா ரொம்ப சந்தோஷம். அதை கொண்டு என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மனைவியிடம் சொல்லி விடுகிறார். மற்றும் அந்த பாகவத கோஷ்டி கிட்ட சொல்லிடுறாராம், ஐயா நான் மளிகை சாமான் எல்லாம் வாங்கி விட்டேன் ஐயா, நீங்கள் சமையலை தொடங்க தயாராகுங்கள் அப்படின்னு. அவர்களுக்கா சந்தோஷமாக ஊரார் என்ன சொன்னாங்க, இந்த குபா கும்பரிடம் போனால் வயிறார அன்னமிடுவார்னு சொன்னாங்க இல்லையா. இவர் பார்த்தியா எவ்வளவு சீக்கிரமாக நமக்கு இந்த மளிகை பொருட்கள் எல்லாம் கொண்டு விட்டார், நாம் சமையலை தொடங்கலாம் அப்படின்னு சமையலை மிகப்பெரிய ஒரு அளவில் செய்கிறாங்களாம். செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா விட்டலா பாண்டுரங்கான்னு இவங்க ஒரு ஆரத்தியெல்லாம் காண்பிக்கிறாங்களாம் கிருஷ்ணனுக்கு. முடிச்சதுக்கப்புறம் இவங்க சாப்பிட ஆரம்பிச்சு விடுறாங்க. இவங்க சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் மறுநாள் வணிகன் கூப்பிட்டு அனுப்புகிறான். என்னன்னா, ஐயா நீங்கள் தானே சொன்னீங்க இந்த மாதிரி 200 பேருக்கு உண்டான மளிகை சாமானை நான் கொடுத்துட்டேன், இப்போது உங்ககிட்ட நான் வேலை வாங்கலாம் இல்லையான்னு கேட்கும் பொழுது குபா கும்பர், ஆஹா அதற்கென்ன நான் தாராளமாக செஞ்சு கொடுக்குறேன், என்ன வேணும் கேளுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த வணிகர் சொல்கிறாராம், என்னன்னா எனக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது, என்னன்னா என்னுடைய நிலம் இருக்குது, அந்த நிலத்துக்கு வேண்டிய கிணறு நான் இன்னும் தோண்டாமல் இருக்கேன், நீ அதை தோண்டி கொடுப்பியான்னு. ஆனால் பாருங்கள், வணிகனுக்கும் ஒரு வணிக நோக்கு இருக்குது இல்லையா. அவரா ஒரே ஒருத்தர் கூட அவங்க மனைவி தான் இருக்காங்க, எத்தனை பேர் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலையை ஒரே ஒருத்தர் எப்படி செய்து முடித்து விட முடியும். ஏன்னா இவர் கேட்டது என்ன, 200 பேருக்கு உண்டான சாப்பாட்டு பொருட்களை அல்லவா கேட்டார். இப்போ அதுக்கு உண்டான வேலையும் வாங்குறாரு இல்லையா வணிகன். இவரா அதை பற்றிலாம் கவலை கிடையாது. அவர் என்ன சொல்கிறார், சரிங்க நான் செய்கிறேன் அப்படின்னு. ஆனால் நீங்கள் அடையாளம் கொடுத்துடுங்க, எந்த இடத்துல நான் தோண்டணும் அப்படின்னு நீங்கள் அடையாள குறி வச்சுட்டிங்கன்னாக்கா நான் நாளைக்கு காலையில் விடியற்கால வேலையில் நான் மண்வெட்டியும் கடப்பாறையெல்லாம் கொண்டு நான் இந்த வேலையை தொடங்குறேன் ஐயா அப்படின்னு உறுதிமொழி கொடுத்துட்டு போகிறாராம். மறுநாள் என்ன பண்ணுறாரு, விடியற்கால வேலையில் எழுந்துக்கிறார் குபா கும்பர், கூட மனைவியும் கூட்டிக்கிறாரு. அப்புறமா கடப்பாறை மண்வெட்டி கூட இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு வர்றாரு. ஏன்னா இவர் ஒரு வேலையால் வச்சுக்க முடியாது, இவரே கடனுக்கு தான் வாங்கினார் இந்த மளிகை பொருட்களை, அப்போ தனியாக தானே இந்த வேலையை செய்ய முடியும். அதனால் கூட மனைவியும் கூப்பிட்டுக்கிட்டாராம். அந்த வணிகனை அடையாள குறி வச்சுட்டு போயிருக்கான், இந்த இடத்துல கிணறு தோண்டணும் அப்படின்னு. இவரா கொஞ்சம் கூட சிரமம் பார்க்கல, மண்வெட்டியெல்லாம் கொண்டு வந்திருக்காரு இல்லையா கடப்பாறையெல்லாம், அதை வச்சுக்கிட்டு இவர் கிணறு தோண்ட முற்படுறாராம். ஆனால் பாருங்க, இது கூட தெய்வீக செயலாக தான் இருக்க முடியும். ஏன்னா ஒரே ஒரு நாளில் போயிட்டு நம்ம குளத்தை வெட்ட முடியுமா, வெட்டிட்டாரே.
பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீர்களானால் கிணறு முழுமையாக தோண்டப்பட்டு விட்டது. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, கூடையில் மண்ணை கொண்டு வந்து வெளியே கொட்டிக்கிட்டு இருக்காங்க. தண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்க, ஸ்படிகம் போல தெளிவான தண்ணீர் எப்படி இருக்க முடியும்? இது பக்தனுடைய கைவண்ணம் அல்லவா? அவன் வந்து பார்க்குறானா அந்த வணிகன், பார்த்தா அவனுக்கு ஆச்சரியமா இருக்கான். இது ஏதப்பா பெரிய தெய்வீக செயலா இருக்கு. ஏன்னா ஒரே நாளை கிணறு வெட்டுவார் உண்டோ? அதுவும் ஒரே ஒரு ஆள் தான் மண் வெட்டி வச்சுக்கிட்டு வெட்டுறாரு. கூட இந்த அம்மா இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு வேலைக்குள்ள, ஒரு பகற்பொழுதுக்குள்ள இந்த வேலை எப்படி முடியும்? பார்த்தா தண்ணியை மொண்டு அவன் குடிச்சு பார்க்குறான். ஆஹா, தேவாமிர்தம் மாதிரி இருக்கே அப்படின்னு. ஏன்னா ஸ்படிகம் மாதிரி இருக்கு தண்ணி, அவ்வளவு அருமையா இருக்கு. இப்போ அவனுக்கு ஆச்சரியமா போயிடுது. ஏன்னா 200 பேர் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலையை ஒரே ஒரு நாளில் முடிச்சு கொடுத்து விட்டான் இந்த குபா கும்பர். இப்படி அவன் ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கும் பொழுது பாருங்க, ஒரு அசம்பாவிதம் நடக்குது. என்னன்னா, இவர் அந்த கரை மேலே நின்றுக்கிட்டு இருக்காரு இல்லையா, இந்த கிணறு வெட்டும் பொழுது. ஏன்னா இப்போ சுற்றுச்சுவர் அமைக்கவில்லை, வெறும் தரையில தான் இருக்கு அந்த கிணறு. அப்போ எதிர்பாராத விதமாக அந்த மண் சரிவு ஏற்பட்டு அதற்குள்ளே மூழ்கி விடுகிறாராம் குபா கும்பர். எல்லாரும் இப்படி நினைச்சு பார்க்க மாட்டாங்க. அப்படி ஒரு தவறான ஒரு இந்த சம்பவம் நடந்து விடுகிறது. அப்போ அந்த மனைவி கதறுகிறாளாம், ஐயா யாராவது வந்து காப்பாற்றுங்க, இப்படி மண் சரிவுக்குள்ளே என்னுடைய கணவர் விழுந்து விட்டாரே, வந்து காப்பாற்ற முடியுமான்னு ஓலமிட்டு அழும் பொழுது பக்கத்துல யாரும் கிடையாது. ஏன்னா ஊருக்குள்ள போய் தான் கூட்டிக்கிட்டு வரணும். இப்போ நின்றுக்கிட்டு இருக்கிறது நிலத்துல. அதனால இந்த அம்மா கத்திக்கிட்டு இருக்காங்களாம். செல்வந்தர் என்ன பண்றதுன்னு தெரியல அந்த வணிகனுக்கு. ஏன்னா அவர் உள்ள போயிட்டாரு, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஊராரெல்லாம் வந்து நிற்கிறாங்களாம். எங்கம்மா என்னம்மா ஆச்சுது அப்படின்னு கேட்கும்பொழுது இவங்க சொல்றாங்களாம், என்னுடைய கணவர் இப்படி காலையிலிருந்து கிணறு வெட்டிக்கிட்டு இருந்தார், இப்படி உள்ள மண்ணு சரிஞ்சு விழுந்துட்டாரு, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அழும் பொழுது ஒரு அசரீரி வாக்கு கேட்கிறதான். என்னன்னா, அது கிருஷ்ணனுடைய தெய்வீக வாக்கு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, யாரும் கவலைப்பட வேண்டாம், 1 வருடம் கழித்து இதே இடத்திற்கு வாருங்கள், ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு அந்த அம்மையாருக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு அசரீரியும் கொடுக்குறாரு. என்னன்னா, அம்மா நீ வருத்தப்படாத, உன்னுடைய கணவரை நீ மீண்டும் அடைவாய் இன்னும் 1 வருடத்துக்குள்ள அப்படின்னு சொல்லிவிட்டு போய் விடுகிறாரா. இந்த அம்மா என்ன பண்றாங்க, கண்ணை தொடச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க தன்னுடைய குடிசைக்கு. இப்பொழுது 1 வருடம் முடிந்து விட்டது. ஊராரெல்லாம் என்ன பேசிக்கிறாங்க, எவ்வளவு நல்ல பக்தரப்பா அவர், வயிறார அன்னமிட்டார் அல்லவா, அவருக்கா இப்படிப்பட்ட ஒரு கதி நேர வேண்டும், என்ன ஒரு சங்கடமான நிலைமை, ஏன்னா கிருஷ்ணன் இப்படி எல்லாமா சோதிக்க வேண்டும் அப்படின்னு கிருஷ்ணனையும் வசைப்பாடுகிறார்களாம். ஆனா பாருங்க, 1 வருடம் கழிந்து விட்டது. இப்போ அந்த இடத்துக்கு என்ன பண்றாங்கன்னா, ஒரு பாகவத கோஷ்டி வருகிறதாம். அவங்க என்ன பண்றாங்க, இந்த கிணத்துல இப்போ பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு குளிக்க வராங்களாம். ஏன்னா இந்த வணிகன் இருக்கான் இல்லையா, அவன் 1 வருடமாக இந்த கிணத்து தண்ணீரை தான் ஸ்நானம் செய்கிறான். அப்போ குபா கும்பரையும் நினைத்து கொள்கிறான், என்ன ஒரு கிருஷ்ண அடியார் அப்படின்னு. ஆனா இப்போ என்ன நடந்ததுன்னா, 1 வருடம் கழித்து இந்த பாகவத கோஷ்டி இந்த கிணறு பக்கம் வருகிறது. அப்போ ஒரு அந்த அவரு மண்மேட்டில் சரிந்தார் அல்லவா, அந்த இடத்துல இருந்து ஒரு மங்கள வாத்திய இசை கேட்கிறதா. இது என்னன்னு யாருக்கும் புரியல. அதனால என்ன பண்றாங்களாம், இது என்ன ஒரு சப்தம்னு தெரியலையா அப்படின்னு ராஜா கிட்ட சொல்றாங்களாம். அப்போ ராஜா வந்து பார்க்கறானா மந்திரிமார்களோட. ஏன்னா இவங்க பாகவத கோஷ்டி இங்க தங்கி இருக்காங்க. அப்போ மண்ணுக்கு அடியிலிருந்து எப்படி இப்படி ஒரு அற்புதமான இன்னிசை கேட்க முடியும் அப்படின்னு. அப்போ ராஜா என்ன ஒரு கட்டளை கொடுக்கறானா, இந்த குபா கும்பர் சரிந்து விழுந்தார் அல்லவா, அந்த இடத்தை தோண்ட சொல்கிறாராம். அப்படி தோண்டி பார்க்கும் பொழுது யாரும் எதிர்பார்க்காத விதமாக அதிசயம் ஒன்று நிகழ்கிறது. என்னன்னா, அந்த இடத்துல இருந்து ஒரு பாண்டுரங்க விட்டலனுடைய விக்கிரகம் வெளியே வருகிறது. கூடவே ருக்மிணி பாயுடைய விக்கிரகமும் வருகிறது மந்தகாச புன்னகையோடு. ஆனா இதை விட ஒரு அதிசயம் என்னன்னா, அந்த விக்கிரகங்களுக்கு கீழே குபா கும்பர் அப்படியே அமர்ந்திருக்கிறாராம், ரொம்பவும் அற்புதமாக. ஏன்னா அவர் நாம இறந்துட்டார்னு நினைச்சோம் இல்லையா, ஒரு பாகவத அடியார் எப்படி இறக்க முடியும்? ஏன்னா அவர் கிருஷ்ணன் மேல மாறாத அன்பு கொண்டிருந்தார் அல்லவா, கிருஷ்ணன் எப்படி கைவிட்டு விடுவார் இப்படிப்பட்ட ஒரு அடியாரை, ஒரு பக்தனை? அப்போ எல்லாருக்கும் ஆச்சரியமா போயிடுச்சான். ஏன்னா அவர் கண்ணை திறந்து பார்க்கிறாராம் குபா கும்பர். அப்போ அந்த அந்த குபா கும்பருடைய மனைவிக்கு எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு இருக்க முடியும்? ஏன்னா மாண்டு போய்விட்டார் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது மீண்டு விட்டார் அல்லவா தன்னுடைய கணவர். அந்த அம்மாவுக்கு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். பாண்டுரங்க விட்டலா, உன்னுடைய லீலையே லீலையப்பா, எப்படியாவது என்னுடைய மாங்கல்யத்தை காப்பாற்றி விடுவா என்று நினைத்தேனே, அப்படியே செய்து விட்டாயே அப்படின்னு ரொம்பவும் அந்த அம்மா புலகாங்கிதம் அடைந்து விட்டார்களாம். சரி, நாம சொல்றோம் இவ்வளவு கதையும், இது என்ன சான்று இருக்கு இதுக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்பவும் நீங்க போய் பார்க்கலாம், ஜிதடம் என்ற அந்த நகரத்துல
எப்படி பாண்டுரங்க விட்டலனுக்கு இங்கே பண்டரிபுரத்தில் ஒரு அருமையான க்ஷேத்திரமோ, அப்படியே இந்த ஜிதடம் என்ற நகரத்திலே பாண்டுரங்க விட்டலனுக்கு அற்புதமான க்ஷேத்திரம். அதுவும் அவரே கொண்டு வந்து கொடுத்தார் அல்லவா அந்த விக்கிரகத்தை. அது கிருஷ்ணனுடைய லீலை அல்லவா. அப்படி அந்த பாண்டுரங்க விட்டலனும் கூடவே அந்த ருக்மாபாயினுடைய அற்புதமான அந்த திருவிக்கிரம அந்த திருவுருவச் சிலையும் இருக்கிறது, நம்முடைய பக்திக்கு சான்று கொடுக்கும் விதமாக. ஏன்னா குபாகுமருடைய மாறாத பக்தி அல்லவா இந்த விதியையும் வென்று விட்டது. கிருஷ்ணனே இப்படி ஒரு லீலையை நிகழ்த்தினான், கடைசியில் 1 வருடம் கழித்து மீட்டு கொடுத்து விட்டான் அல்லவா. இதை யாராவது நம்ப முடியுமா? ஏன்னா மண்ணுக்குள்ள புதை உண்ட ஒரு மனிதன் எப்படி 1 வருடத்திற்குள் மீண்டு வர முடியும்? அதுவும் உயிரோட எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கிறாராம், கொஞ்சமும் மாறாமல். ஏன்னா நம்முடைய சரீரம், மனித சரீரம் அழியக்கூடியது. அது இந்த மண்ணிலே புதை உண்டால் என்னவாகும்? மாண்டு போய்விடும் அல்லவா. ஆனா எப்படி மீண்டு விட்டது? இது கிருஷ்ணனுடைய அற்புதம், அதிசயம் தவிர வேற என்ன இருக்க முடியும்? நாமும் இந்த கிருஷ்ண பக்தருடைய அடியாருடைய பாதங்களை வணங்கி நம்முடைய பிரார்த்தனைகளை வைப்போமாக. கிருஷ்ணருடைய நாமம் வாழ்க, கிருஷ்ண பக்தர்களின் பக்தி வெல்க. மீண்டும் சந்திப்போம் ஒரு அற்புதமான பதிவிலே. குபாகுமருடைய நாமம் வாழ்க. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.